வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய ராசி பலன். மேஷராசி. மேஷராசி நண்பர்களுக்கு இன்று அபரிமிதமான பலம், மனோபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். செலவுகள் ஏற்படும். ஆனால் அது செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். உடம்புல இருந்த வியாதிகள்லாம் பறந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற, அந்த தீர்வுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள், அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் ராஜயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இருந்து வந்த பண தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வராமல் இருக்கக்கூடிய, வசூலாகாமல் இருக்கக்கூடிய பணவரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும், ஆனால் கஷ்டப்பட்டால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாளாக இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், சுகங்கள் அதிகரிக்கும். ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்குது. நல்ல வாய்ப்புன்னா உங்களுடைய எதிர்காலத்தை சீரமைத்து கொள்வதற்குண்டான நல்ல வாய்ப்பு தேடி வருகின்ற ஒரு சாதகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற அறிவுபூர்வமான நாள். வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மனச்சோம்பல் விலகும். மனசில் இருக்கிற கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனோபலம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசி. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் சற்று அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வெளியில் செல்வாக்கு குறையாமல் இருக்குது. அதாவது உங்களுடைய அஃபீஷியல் சைடில் நீங்கள் செல்வாக்கோடு இருக்கீங்க, ஆனால் வீட்டில் உங்களுக்கு மரியாதை துளி கூட இல்லை. அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணை கூட புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் பேசுவீர்கள், அதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இதனால் குடும்பத்தில் எதிரியாட்ட தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் அதிகாரிகளுடன் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்தினால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திடீர் சுபவரியங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய வீடுமனை மாற்றம் அல்லது வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே சுப செலவு தான். அதனால் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள், குடைச்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். அவங்க உங்களை மட்டந்தட்டி பேசினா கூட அதுலேருந்து நீங்கள் எப்படி நெருப்பு பறவை நெருப்புலேருந்து மீண்டும் எழுந்து வருமோ அது மாதிரி நீங்கள் மீண்டும் எழுந்து வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகமான நாள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு மாற்றமும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பலமான செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று அரசாங்க வகையில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே மாதிரி
நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் மன நிம்மதியை ஏற்படுத்துவார்கள். உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை பேசி தீர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு சாதகமாக இருக்குது. இதன் மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இடுப்பு பகுதியில், கால் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உதவிகள் கிடைக்கும் நாள். உதவிகள் கிடைக்கும்னா உங்களுக்கு அரசாங்க வகையில் தடைகள் இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு ஒரு பெரிய மனிதரின் நட்பு மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதுக்கு செலவு செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்கள் கையை விட்டு செலவு பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் தைரியமாக செலவு பண்ணுங்கள். உங்களுடைய செலவின் காரணமாக காரியபலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சுயமுயற்சி மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலத்தை தரக்கூடிய நற்செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகள் அதிகரித்து உங்களுடைய பெருமையை சேர்த்து கொள்வதற்கு, பெருமையை வளர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். சந்திரன் இருந்தால் கூட செவ்வாய் இருக்கார். அதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை. பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வீக்கெண்ட் வேறு, ஜாலியாக வெளியில் போய் எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிடலாம்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு 4 நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் படுக்கிற மாதிரி வரும். வயிற்று உபாதைகள் அதிகரிக்கும். ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆனால் அஃபீஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வகையில் இருந்து வந்த குழப்பங்கள், வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. அலைச்சல் ஜாஸ்தியாகும். வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. வேலை பளு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுன்னு அர்த்தம். ஆர்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆர்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால அதற்கேற்றாற் போல் உங்களுடைய படைபலத்தை, அதாவது உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ஜாஸ்தி பண்ணுவீங்க அல்லது உங்களுடைய சர்வீசிங் ஃபெசிலிட்டியை ஜாஸ்தி பண்ணுவீங்க. அதற்காக செலவுகள் ஏற்படும். இந்த முதலீடுகள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் நட்பும் அனுசரணையான போக்கும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ஆன்மீக பெரியவர்கள் அல்லது சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கட்டி அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சில புதிய அனுபவங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். மருத்துவ தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாயாருக்கு. அதனால் கொஞ்சம் அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுறதுக்கு சூரியன் காரணமாக இருப்பார். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு செலவுகள், அனாவசியமான அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தொழில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சாதகமான பலன்களை தரக்கூடிய யோகமான நாள். தொழில் வளர்ச்சி அடைகிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காணும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் புதிய முயற்சியின் மூலமாக வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. செல்வாக்கு அதிகரிக்கும். தன வரவு ஏற்படும். குறிப்பாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அரசாங்க அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயத்திற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள்.
கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல தசமஸ்தானாதிபதியோட சேர்ந்திருக்காரு. அதாவது உங்களுடைய யோககாரகன் செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு. மனோபலம் அதிகரிக்கும். எல்லா விஷயத்திலும் இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்களுக்கு எந்த விஷயம்லாம் கவலை கொடுத்ததோ அந்த கவலையெல்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்கன்னா அவர்களிடம் நயமாக பேசி நைச்சியமாக பேசி அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல உங்களை மாற்றிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய புத்தி சாதுரியம் வெளிப்பட்டு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் கையாளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது. 9ஆம் இடத்ததிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருப்பாங்க. எதிர்மறையாக பேசி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் என்னை அவர் விட்டு கொடுக்க மாட்டார்னு உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க. இதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை அறிவுபூர்வமாக சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். யார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களுடன் இன்று மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் அவங்க 100% மாறுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. எதிரிகளிடம் உங்களுடைய ரகசியத்தை பகிராமல் இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற தன வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, சந்தோஷமான அனுபவங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. ராசிநாதன் சூரியன் ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு. விரயஸ்தானத்தில் சுக்கிரன் வக்கரகதியில் இருக்கார். அதனால் கண் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால பெரிய வியாதியெல்லாம் வராது. சின்ன சின்ன சங்கடங்கள் தான் இருக்கும். அதே சமயம் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. குடும்பஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு. அதனால் குடும்பத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பண வரவுகள் இருக்கும். ஆனால் காரசாரமான விவாதம் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காரசாரமாக உங்களுக்கும் கணவனுக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் இருக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமா உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் விஷயமாகவும் வாக்குவாதங்கள் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் வாக்குவாதம் இருக்கும். ஆனால் சகோதரிகளுடன் அன்பு பாராட்டக்கூடிய யோகம் இருக்குது. தன வரவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபார ரீதியாக உங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் வசூல் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் பேசுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக கொஞ்சம் வாக்குவாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்கள் கணவர் ஒன்று சொல்லுவார். அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அக்ரிமெண்ட் இல்லாமல் நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுவீங்க. அனாவசியமாக கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது இன்று நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதனால் வெற்றிகள் கிடைக்கும், தன வரவு ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அந்த தொழிலுக்காக அந்த மேன்மைக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அந்த செலவுங்கிறது இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கையிருப்புகள் கரையாது.
நீங்கள் கடன் வாங்கி தான் செலவு பண்ணுவீங்க, கடன் வாங்கி தான் முதலீடு செய்வீங்க. உங்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் மூலமாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் பத்திரமா இருக்கும். அதாவது கையிருப்புகள் கரையாது. அதே சமயம் குடும்பத்தில் நீங்கள் கடன் வாங்குறத பற்றி கொஞ்சம் மனசு வருத்தம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கோ உங்கள் பெற்றோருக்கோ மன வருத்தம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்கள சமாளிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. இன்று உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சில சமயம் கொஞ்சம் அதிகாரமாகவும் பேசுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைகிட்டையோ இல்லை குழந்தைகள்கிட்டையோ மிரட்டி கூட பேசுவீங்க. நிதானமாக பேசுங்க, உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாகவோ அரசாங்க ரீதியாகவோ உங்களுடைய அறிவு சாதுரியத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படும், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். தொழிலுக்காக அல்லது வியாபாரத்திற்காக அல்லது உத்தியோகத்திற்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் பாஸ். அது நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள், பண வரவு ஏற்படும் நாள். கன்னி ராசி, மனசில் தைரியத்தை தரக்கூடிய எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மனோபலம் அதிகரிக்கும், வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும், எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களை பார்த்து எல்லாரும் ஒரு மரியாதையாக பேசக்கூடிய நேரம் இது. ராசியில் சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இளைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும், நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் குரு பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான சங்கடங்கள் விலகும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக செலவுகள் ஏற்படும், அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும், அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதை நீங்கள் செலவு செய்கிறதுனால உங்களுக்கு தைரியத்தோடு சில காரியங்களை செய்வீர்கள். அதற்கு உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். பேங்கிங் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, வீடு வாங்கிறதுக்காகவோ இல்லை வண்டி வாங்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது ஈஸியாக சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தன வரவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கும். ராசியில் செவ்வாய் சந்திரன், அதுவும் சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ஆரத்தில் சந்திரன் இருக்கிறது மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த உங்களுடைய வியாபாரம், பூமி தொடர்பான தொழில் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தடைகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தடைகளற்ற நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சகோதர சகோதரிகள் அன்பு பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் உங்களுடைய செல்வாக்கை தவறாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் ஜம்பம் பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வார்த்தை ஜாலம் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மற்றும் சந்திரன் தசமஸ்தானாதிபதி. அதனால் உங்களுக்கு பண விவகாரங்கள் செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் வக்கரகதியில் இருக்கார். அதனால் உங்களுடைய தொழிலுக்காக முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு, அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களின் பேச்சுக்களுக்காக அவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. இந்த செலவு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும். ஏன்னா நீங்கள் செலவு செய்கிறத பார்த்து அவங்க கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. அனாவசியமாக செலவு செய்கிறீங்கன்ட்டு வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கடன் சார்ந்த செலவுகளுக்காக, கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் நாள். குழந்தைகள் விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்களுடன் மன வேறுபாடுகள் காரணமாக பேச்சுவார்த்தை குறையறதுக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்களின் மதிப்பு மரியாதை குறையும் வாய்ப்பு ஏற்படும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை செயல்பாடுகளை கொண்ட நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அஃபிஷியலாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதை சமாளிக்கிறதுக்காக சில பேரை மீட் பண்ணுவீங்க. அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பெரிதாக இருக்காது. ஏன்னா லூஸ் டாக் விடுறீங்க, வேண்டாத விஷயத்தை வெளியில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நிறையா இன்றைக்கி பேசுவீங்க. வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விரயத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக தந்தைக்காக செலவுகள் அல்லது தாயாருக்காக செலவுகள் அல்லது சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுனால கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கேங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக விரயமாகுது. ஆனால் அந்த அதிக விரயத்தினால வேண்டாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும். சேமிப்புகள் அதிகரிக்கும். தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள நாள். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீண் விரயத்தை ஏற்படுத்தும். அலைச்சலை கொடுக்கும், பண விரயத்தை கொடுக்கும், நேர விரயத்தை கொடுக்கும். அவர்களுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதே சமயம் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. வயது முதிர்ந்தவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். விருச்சிக ராசி. லாபஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் மற்றும் சந்திரன், பாக்கியஸ்தானாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்களுக்கு செல்வாக்கு உயரும். எடுத்த காரியத்தில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய திருப்பம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்கு மேன்மை ஏற்படுதல், தொழில் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த திருப்பம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் அடங்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வக்கரகதியில் இருக்கார். அதனால் இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகளை சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற காதலை சொல்லுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளின் உதவியின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தாயாருடனான மனஸ்தாபம் சற்று அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயமும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சியும் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுடன் இணக்கமாக இருக்கிறதுக்கு, உங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. உங்களை பற்றின செல்வாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய மனிதர் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார். அந்த நபரா, அவர்கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கோ அப்படின்ட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் சொல்லுவார், ஐயோ அவரை பற்றி விசாரிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுவார். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார். இதன் மூலமாக அந்த பெரிய மனிதர் சொன்னதை கேட்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களிடம் இணக்கம் காட்டக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு இருந்தீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு குறிப்பாக இன்றைக்கி உங்களுடைய திறமை மட்டுமல்லாமல்
உங்களுடைய அறிவுத்திறமையும் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சு திறமையும் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளால் வெற்றிகளை கொண்டாடக்கூடிய யோகமான நாள். தன வரவு ஏற்படும். ஒரு பெரிய சாதனை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உடன் பணியாற்றுபவர்கள், சக பணியாளர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய யோகமான நாள். தன வரவு ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் இருந்த வியாதி அதற்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் விஷயத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். தொழில் மேன்மை ஏற்படும். உங்களை பார்த்து ஏளனப்படுத்தினவர்களிடம் நீங்கள் மார்பை உயர்த்தி மார்தட்டி பேசக்கூடிய யோகம் ஏற்படும். நான் எப்பேற்பட்ட ஆளுன்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு சொட்டு போட்டுக்கலாம் முதுகலை. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய அறிவுத்திறமை உலகம் பேசக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த அந்த பாக்கியம், அதாவது வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம், எதிரிகள் கூட உங்களிடம் உங்களை பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். தனுசு ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தந்தையுடனான மனஸ்தாபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவருக்கு மரியாதை கொடுக்கறதுல எந்த விதமான குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு குரு பார்வையிற்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலேருந்து. அதனால் இந்த ராசியில் பிறந்த திருமணமான இளம் தம்பதிகளுக்கு, ஏன் வயசானவங்களுக்கு கூட 40 வயசு ஆகிடுது சார், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நாங்கள் அவமானமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் அவமானமாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு கூட இந்த நாள் ஒரு சந்தோஷமான செய்தியை தரும். குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய ஸ்திரத்தன்மை வலுக்கின்ற நேரம் இது. அதன் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு, பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது பதவி உயர்வை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு மனோதிடம் அதிகரித்து நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பில் ஆர்வ மிகுதியின் காரணமாக வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடனான மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 9ஆம் இடத்துல பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்தில் இருக்கார். அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் மனசை நோகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அவர் பேரில் 1008 வருத்தம் இருந்தாலும் சரி, அவர் எனக்கு எதுவுமே பண்ணலை, அவர் எனக்காக என்ன பண்ணினார், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு என்ன வேணால் பேசுங்க. ஆனால் அவர் மனசில் எந்த விதமான காயமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட நிதானமாக பேசுகிறது நல்லது. மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள். மகர ராசி. இன்று உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் இணக்கமாக சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வம்பு கிழத்து பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படுறதுக்கு அவர்கள் தான் காரணமாக இருப்பாங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அவர்கள் தரப்பு நியாயமாக இல்லை. அதனால் உங்கள் தரப்பு நியாயம் பக்காவாக இருக்குது, பலமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசி சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை கட்டக்கூடிய முயற்சி எடுத்தவங்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தன வரவு ஏற்படும். தந்தையுடனான மனஸ்தாபத்தை போக்கும் விதமான சில செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். தந்தைக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள். இளைய சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களிடம் கொஞ்சம் அதிகாரமாக பேசணும், கொஞ்சம் மிரட்டி பேசணும். உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக மனக்கவலைகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாளாக இருக்கும். தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்கள் மனசை சங்கடப்படுத்தியிருப்பாங்க, அல்லது அவர்களின் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்காகவே செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவார்கள் குழந்தைகள். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இது நாள் வரைக்கும். ஆனால் இப்போ அவர் சாதகமாக செயல்படக்கூடிய நேரம் இது. அவர் தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். அவர் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தன வரவு ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குறிப்பாக 8ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்குன்ட்டு நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால ஸ்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். ஆனால் அது எதிரிக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. அதனால் உங்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை அதிகம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்கள் சொல்ல நீங்களே காப்பாற்ற முடியாது. அதனால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்க எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். குழந்தைகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுற மாதிரி குடும்ப சூழ்நிலை இருக்குது. செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. அனாவசியமாக உங்களுடைய தைரியமான போக்கை தேவையில்லாத விஷயத்தில் காமிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்தில் உங்களுடைய தைரியத்தை காண்பிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது உங்களுக்கு காரிய விரயத்தையும் நேர விரயத்தையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு இழப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். பண இழப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்காது, அடுத்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மனச்சங்கடம் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய இளைய சகோதரிகள் எதிர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டு உங்களுக்கு மன வருத்தத்திற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி குடும்பத்தில் எந்த பேச்சுக்களையும் பேசாமல் வெளியில் கிளம்பி போகிறது நல்லது. புத்திசாலியாக இருக்கிறவங்க இன்றைக்கி பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நண்பர்கள் ஆலோசனை கொடுத்தா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு எதிராக சொல்லுவாங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை. நீங்கள் தப்பு தான் பண்ணுறீங்கிறத அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நண்பர்கள் கிடைப்பது அபூர்வம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளின் அறிவுபூர்வமான பேச்சுக்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், முன்கோபத்தை ஏற்படுத்தும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமாக பேசினீங்கன்னா உங்களுடைய நிலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஒரு காரியத்துக்கு 3 தடவை 4 தடவை அலைஞ்சு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருள் விரயமும் ஏற்படும். வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தும். மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி,
சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை, வாழ்க்கை துணை பக்க பலமாக உங்களுக்கு இருப்பார். நண்பர்கள் ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதையும் பயன்படுத்திக்கோங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உங்களுடைய மனோபலத்திற்கு அவர்கள் தான் காரணம். ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் மருத்துவ செலவுகள் இருக்கும். குடும்ப சூழ்நிலை சப்போர்ட்டிவாக இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் அது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பண வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாள். உறவினர்கள் மட்டும் இல்லை, நண்பர்களால் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் அவுட்டிங் போகிறதுக்கோ இல்லை போட்டிங் போகிறதுக்கோ இல்லை பீச்சுக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அல்லது மாலுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. மன நிம்மதி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துக்காக வீண் செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்கள் உடம்புல எந்த வியாதியும் பெருசாக இல்லை. ஆனால் மனசில் இருக்கிற பயம்தான் உங்களுக்கு காரணமாக இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள். குழந்தைகளின் அறிவுபூர்வமான பேச்சுக்கள் மூலமாக அனுசரணையான பேச்சுக்கள் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் உடம்பில் இருக்கிற அசௌகரியங்களை போக்குறதுக்கு தகுந்த மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணாதீங்க. தகுந்த மருத்துவரை நாடி உங்களுக்கு உதவி கேட்பது நன்மையை ஏற்படுத்தும். அறிவை பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது அப்போ நான் இத்தனை நாளாக அறிவை பயன்படுத்தலான்னு கேள்வி வரும். அறிவை பயன்படுத்தாமல் இல்லை, உங்கள் அறிவை பயன்படுத்தாதீங்க. அடுத்தவர்களுடைய மருத்துவருடைய அறிவை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தனவரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.